தமிழு வாங்க வாங்க. உள்ள வாங்க. போய் கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். இல்லம்மா, கொஞ்சம் நேரம் ஆகட்டும். நீங்க போய் சாப்பிட்றதா இருந்தா சாப்பிடுங்க. நாங்க பாட்டுக்கு வெளில இருந்தா அப்படி உட்காந்துட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் இல்லைன்னு, நாங்க சாப்பிடவே நேரம் ஆகும். அம்மா, நீங்க முதல்ல பயப்படுறத நிறுத்துங்க. நாங்க இங்க இருக்கிறோம்னு தெரிஞ்சாலே யாரும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஆமாம்மா, நாங்க இருக்கோங்கிற செய்தி இந்நேரம் அந்த புவனாவுக்கு போயிருக்கோம். தமிழ், நீ தனியா போனா கூட எங்க பார்வை உன் மேல இருக்குன்னு உன்னை நெருங்கிறதுக்கே பயப்படுவாங்க. அதனால நீ தைரியமா இருமா. நான் தைரியமா தானே இருக்கேன். அப்பாவும் அம்மாவும் தான் பயப்படுறாங்க. ஒத்த பொண்ணை பெத்து வச்சிருக்கோம் தம்பி, பயம் இருக்காதா? இருக்கலாம், ஆனா இனிமே வேணாம். அதான் நாங்க இருக்கோம்ல. அன்னைக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சுன்னு ரொம்ப வலியில துடிக்கிறாங்க. என்ன செய்யறதுன்னே தெரியல, பயமா இருக்குன்னு. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்னம்மா சொல்ற? தங்கச்சி பயப்படாத, நான் உடனே கிளம்பி வர்றேன். சரிங்கண்ணே, சீக்கிரம் வந்துருங்க. மாமா, என்ன மாமா, அக்காவுக்கு என்னாச்சு? மச்சான், பத்மாவுக்கு நெஞ்சு வலியா மச்சான். ஐயோ தம்பி, நீங்க போய் பாருங்க தம்பி. இந்த நேரத்துக்கு யார் வரப்போறா? எங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. இல்ல இல்ல மாமா, நம்ம 2 பேருமே இங்க இருந்து போறது நல்லது இல்ல. யாராவது ஒருத்தர் இங்க கண்டிப்பா காவலுக்கு இருக்கணும். அதனால நான் இங்க இருக்கேன். நீங்க போய் அக்காவுக்கு என்னாச்சுன்னு பாருங்க. சீக்கிரமா கிளம்பி போங்க. போங்க போங்க மாமா. மச்சான், இந்தாம்மா. ஐயோ, ஆஸ்பத்திரி எல்லாம் போக வேண்டியிருக்கும் தம்பி. நீங்க 2 பேருமே போயிட்டு வாங்க, அதான் நல்லது. இல்லண்ணே, அது சரி மாமா, இவங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நம்ம என்னன்னு போய் பார்த்துட்டு வருவோம். வாங்க, சீக்கிரம் வாங்க. நீங்க ஜாக்கிரதையா இருங்க, நான் போயிட்டு வந்துடுறோம். அண்ணா, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, வந்துடும். சரிங்க. போனாமாவே எதிர்த்து நிக்கிறியா நீ? எந்திரிச்சு வரவே உனக்கு 1 மாசம் ஆகும். நீ எப்படி நாளைக்கு இங்க இருந்து போய் நாமினேஷன் பண்றேன்னு பாப்போம். வாடா. நீங்க எங்களை வேணும்னு தான் இங்க வர வச்சிருக்கீங்கல்ல. நாங்க எவ்வளவு முக்கியமான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கோம், இப்படி பண்ணி கெடுத்து விட்டீங்களே. இல்லையே, உண்மையாவே அன்னைக்கு நெஞ்சு வலி இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, அவ்வளவுதான். சரி, அதான் வந்துட்டீங்கல்ல, பேசாம வீட்லயே படுத்து தூங்குங்க. அங்கெல்லாம் ஒண்ணும் போக தேவையில்ல. இதை எதிர்பார்த்ததுனாலதான் நான் அவ்வளவு எச்சரிக்கையா இருந்தேன். அப்படி இருந்தும் இப்படி ஆயிடுச்சு. ஆனா டாக்டர் பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணை நல்லபடியா குணப்படுத்தி தர வேண்டியது என்னோட பொறுப்பு. இப்படி ஈவு இறக்கமே இல்லாம இப்படி நடந்துக்கிட்டாங்க. என் பொண்ணு பச்சை மண்ணியா, அவளை போட்டு இந்த அடி அடிச்சிருக்காங்க. அம்மா அழாதீங்கம்மா, தமிழ் நல்லபடியா குணமாகி வருவா. உங்க கூட நாங்க இருக்கோம்ல. என்னங்க ஐயா இப்படி ஆயிடுச்சு? இதெல்லாம் அந்த புவனேஸ்வரியோட வேலைதான் ஐயா. ஐயா, இப்படித்தான் செய்வோம்னு சொல்லிட்டு செய்யற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்கய்யா. அவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுயா. ஐயா, உங்க தம்பியும் மச்சானும் வெளியே போன கொஞ்ச நேரத்திலேயே அடியாளுங்க வீட்டுக்குள்ள புகுந்து என் பொண்ணை உருட்டி கட்டையாலேயே அடிச்சிட்டாங்க ஐயா. அவதான் ஐயா, அந்த சண்டாளி தான் ஐயா எல்லாத்துக்கும் காரணம். இதை நான் எங்க வேணாலும் வந்து சொல்றேன் ஐயா, சாட்சி. இல்லைங்க, நம்மளால போலீஸ்க்கு போக முடியாது. அடியாளுங்களை வச்சு புவனாதான் இதை செஞ்சிருக்கான்னு நாம நிரூபிக்க முடியாது.
அவளுக்காக எத்தனை அடியாளுங்க வேணும்னாலும் நாங்க தான் பண்ணோம்னு இதுக்கும் புவனாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி பழியை ஏத்துக்கிட்டு உள்ள போயிருவாங்க. ஐடியா கிடைச்சிருச்சு. ஏன் நீ பேசாம இந்த எலெக்ஷன்ல நீங்களே நில்லுங்களேன். ஏண்டி அந்த தமிழ் செல்வி போட்ட அடிச்ச மாதிரி என்னைய ஆஸ்பத்திரியில கட்டு போட்டு படுக்க சொல்றியா? நான் இந்த வீட்ல இருக்கிறத நீ ஒரு பெரிய அடைஞ்சல நினைப்ப போல இருக்கே. அதான் நீ நேரடியா சொல்லாம இப்படி மறைமுகமா ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கே என்ன? இத பாரு, எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லிடு. மறைமுகமா இந்த மாதிரி எதுவும் ஏற்பாடு பண்ணிடாத. ஐயோ என்ன அண்ணி நீங்க எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு என் மேல சந்தேகம் தான். சரி உங்களுக்கு பயமா இருந்தா சொல்லுங்க, நான் வேணா நிக்கிறேன். தாராளமா நில்லு பார்வதி. நீதான் எல்லாத்தையும் உருட்டி எடுப்பியே, அதான் உனக்கு கை வந்த கலையாச்சு. அண்ணி நீங்க என்ன பாராட்டுறீங்களா இல்ல? ஐயோ இல்ல பார்வதி, என்னை விட நீ பெரிய சாமர்த்தியசாலின்னு சொல்ல வந்த. ஆமா ஆமா, நான் பிறக்கும் போதுல இருந்தே இப்படிதான். ஆனா என்ன, இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு என்னுடைய அருமையே தெரிய மாட்டேங்குது. அப்பப்போ என்ன பத்தி 4 வார்த்தை பார்வதி நல்லவ வல்லவன்னு கொஞ்சம் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருங்க. இல்லைன்னா இந்த வீட்ல இருக்கிறவங்க என்ன மதிக்கிறதும் இல்ல, அப்படியே மறந்துடுவாங்க. இந்த வீட்ல என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறது நீங்க மட்டும்தான். என் புருஷன் இருக்காரே, அது அவங்க தொம்பி, அவரு கூட என்ன பத்தி ஒண்ணுமே தெரியாது. கண்டிப்பா சொல்றேன். அண்ணி வாங்க வெளியே போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். வா போவோம். ஐயோ நில்லுங்க நில்லுங்க. என்னங்க, என்ன இப்படி எல்லாம் நடக்குது? பயப்படாத ஜானகி. அடியே பார்வதி, இந்த எலெக்ஷன்ல நிக்கிற ஆசையை இதோட மூட்டை கட்டி வச்சிரு. என்னென்னமோ நடக்குது, உசுருக்கு உத்தரவாதமே இல்ல. ஹலோ, புவனேஸ்வரியை எதிர்த்து வேற யாரையாவது நிக்க வைக்கணும்னு நினைச்ச, கார் மேல விழுந்த பாம் நீ நிக்க வைக்கிற ஆள் மேல விழும். அப்புறம் உடம்பு வெடிச்சு செதறி போயிரும் பாத்துக்க.